ஓகே, குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டோரி ஆஃப் மேன் வாக்கேஜ் டு மூன். ஸோ நிலாவில் மனிதன் நடந்த ஸ்டோரி தான் பார்க்குறோம். ஸோ எதுக்காக அந்த நிலாவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து இதெல்லாம் நிறையா ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா, நம்ம பூமிக்கு மிக பக்கத்தில் உள்ளதை பார்த்தோம்னா இந்த நிலா தான். ஸோ நம்ம பூமியில் வாழ முடியல, ஸோ வேற ஒரு கிரகத்துக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டால் ஸோ நிலாவுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ செவ்வாய் கிரகத்தை பற்றி ஆராய்ச்சியும் போயிட்டுருக்கு நிறையா. ஸோ இருந்தாலும் அதோட டிஸ்டன்ஸு ரொம்ப அதிகம். ஸோ நமக்கு பக்கத்தில் உள்ளதை பார்த்தோம்னா நிலா தான். ஸோ பூமியிலேருந்து தான் அது உருவாகிருக்குங்கிற பல்வேறு ஆராய்ச்சிலாம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 3,80,000 கிலோமீட்டர், ஸோ அப்ராக்சிமேட்டாக 3,80,000 கிலோமீட்டர். ஸோ இதுதான் இருக்கிறதுல பக்கம். ஸோ செவ்வாய் கிரகத்தெல்லாம் போனால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு, ரொம்ப நாள் ஆகும். ஸோ இப்போ அந்த நிலாவை நம்ம வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும்னா, ஸோ அங்கே வாழ்கிறதுக்கான நிறைய சாத்தியக்கூறு இருக்குது. கிராவிட்டி வந்து அங்கே ரொம்ப லோ. ஸோ 1.6 தான் கிராவிட்டி இருக்குது. ஸோ அதனால் அங்கே காற்று இல்லை. ஸோ அந்த காற்றெல்லாம் உருவாக்கணும் நம்ம வாழ்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஸோ அது இல்லாத அங்கே நிறைய கனிம வளங்கள்லாம் இருக்குது. அந்த கனிம வளத்தெல்லாம் நாம் யூஸ் பண்ணோம்னா ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அது இன்னும் நாம் வாழ்கிறதுக்கு தகுதியான நிறையா வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக எல்லா நாடுகளும் இந்த நிலாவில் போய் பல்வேறு ஆராய்ச்சிகளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கனிம வளத்தெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ குறிப்பாக பார்க்க போனால் அங்கே வந்து நிறையா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஹீலியம்லாம் இருக்குது, நிறையா ஹீலியம் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறையா பல்வேறு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ராக்கெட்டுக்கு எரிபொருளாக யூஸ் பண்ணலாம். ஸோ பல்வேறு ஆராய்ச்சிக்கு நாம் யூஸ் பண்ணலாம், இந்த தனிமத்தெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறக்காக இந்த நிலாவை பற்றின ஆராய்ச்சி நிறையா போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் நிலாவோட ஒரிஜினல் படம். ஸோ அதாவது டெலஸ்கோப் வழியாக பார்த்தக்கூடிய படம் இருந்தது தான். ஸோ நிறைய பாட்டெலாம் எழுதியிருக்காங்க நிலாவை பற்றி. ஸோ நிலாவை பற்றி வர்ணித்து ரொம்ப அழகாக இருக்குது, ஸோ அழகுக்கு மறு உருவமே நிலான்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஸோ உண்மையால் நிலாவை பார்த்தா சின்ன அது மேடு பள்ளமாக பல்வேறு இதாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த டெலஸ்கோப் வழியாக பார்க்கல வேணால் இந்த அளவுக்கு ஒரு அழகாக இருக்கும். ஸோ அது அந்த அன்றைக்கி கருப்புன்னு நினைச்சி அந்த மாதிரி தான் இருக்கும். டெலஸ்கோப் வழியாக நீங்கள் டெலஸ்கோப்லேருந்து நிலாவை பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலா அன்னைக்கு எடுத்துக்கூடிய படம் தான் இது. ஸோ இந்த நிலாவை வச்சு பல்வேறு நிகழ்வுலாம் நடக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா பார்க்க முடியும், சூரிய கொரோனான்னு சொல்லுவோம். ஸோ இது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுறதுக்கெலாம் இந்த நிலா வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாத நிறைய இப்போ இந்த கடலில் அலைகள் உருவாகிறதுக்கெல்லாம் இந்த மூணுடைய கிராவிட்டினால தான் நம்ம கடலில் அலைகள்லாம் உருவாகிட்டு இருக்கு. ஸோ இதில் நிறையா நம்ம சுற்றுச்சூழல் என்வாயன்மெண்ட் சேஞ்சுக்கு ஸோ இந்த நிலா நமக்கு உதவுது. ஸோ ஒரு வேளை நிலா எல்லாம் இருந்ததுன்னா, அந்த நிலாவோட கிராவிட்டி எல்லாம் இருந்ததுன்னா, ஸோ பூமி வந்து 23 டிகிரி சாஞ்சி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த 23 டிகிரி சாயறதுல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அந்த ஒரு வருஷம் சுற்றி வரதில் ஏதாவது சேஞ்ச் இருக்கலாம். ஸோ நிலாவுக்கும் ஒரு கிராவிட்டி இருக்குது. ஸோ அந்த கிராவிட்டியும் பூமி இழுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் கடல்லாம் அலைகள் வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிலாவோட பங்கு மிக மிக அத்தியாவசியமானது. ஸோ அதனால தான் அந்த நிலாவில் இறங்குறது ஒரு முக்கியமான தேவையாக இருந்தது. ஸோ அந்த மூணில் இறங்குறதுக்கு ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங் போய் இறங்கினான்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தா ஐசக் நியூட்டன். ஸோ இவர் தான் என்ன கண்டுபிடிச்சார்னா எஸ்கேப் வெலாசிட்டி கண்டுபிடிச்சார். ஸோ நம்ம நியூட்டனோட மூணுலாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இவர் முக்கியமானன்னா, ஸோ பூமியிலேருந்து வெளியில் போகணும், நிலாவுக்கு போகணுன்னா நம்ம பூமி சுற்றிக்கிட்டே இருந்தால் நிலாவுக்கு போக முடியாது. ஸோ எர்த்தோடைய வளிமண்டலத்துலேருந்து வெளியில் போகணும். ஸோ எந்த ஒரு பொருள் எர்த்தோட வளிமண்டலத்துலேருந்து வெளியில் போகணுனாலும் ஸோ அதனோட எஸ்கேப் வெலாசிட்டி என்ன இருக்கணும், ஸோ 11.2 km/s இருக்கணும். அல்லது மைலில் சொல்ல போனால் 6.96 மைல்
பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 11.2 கிலோமீட்டர் போகணும். அதாவது ஹவரில் சொல்ல போனோம்னா ஸோ 40,320 கிலோமீட்டர் வேகத்தில் போகணும். ஸோ நம்ம பஸ்ஸில் போகிறோம், பைக்கில் போகிறோம், 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டரில் போவோம். இன்னும் வேகமாக போனால் 100 கிலோமீட்டரில் போயிருப்போம். காரில் போகிறோம், 120 கிலோமீட்டரில் கூட காரில் ஸ்பீடாக போயிருப்போம். ஸோ அந்த ஸ்பீடெலாம் போனால் நம்ம பூமி விட்டு வெளியில் போக முடியாது, எர்த்தோடைய வளிமண்டலத்துலேருந்து வெளியில் போக முடியாது. ஸோ எர்த்தோட வளிமண்டலத்துலேருந்து வெளியில் போனோம்னா ஸோ 40,320 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும். இப்போ ராக்கெட் அவ்வளோ ஸ்பீடில் தான் போகுது. ஸோ அதனால தான் வளிமண்டலத்தை தாண்டி வெளியில் போக முடியுது. ஸோ அதனால தான் அவ்வளோ ஸ்பீடில் குயிக்காக போகுது. ஸோ இவ்வளோ ஸ்பீடில் போனால் தான் எர்த் என்வாயன்மெண்ட் விட்டு வெளியில் போகுங்கிறத இதை கண்டுபிடிச்சது யாருன்னா ஐசக் நியூட்டன் தான் கண்டுபிடிச்சார். ஸோ அப்போ தி வெலாசிட்டி ஆஃப் எஸ்கேப் ஃப்ரம் லெஸ் மாசிவ் மூன் அபவுட் 8,640 km/h இட் த சர்ஃபேஸ். ஸோ இதுவே நிலாவிலிருந்து ஒரு பொருள் வெளியில் போனோம்னா ஸோ எர்த்தோட கிராவிட்டி அதிகம். ஸோ எர்த்தோட கிராவிட்டி என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. எர்த்தோட கிராவிட்டி என்ன? 9.8 மீட்டர்/செகண்ட். ஸோ இது வந்து எர்த்தோட கிராவிட்டி, எர்த்துக்கு. ஸோ மீட்டர்/செகண்ட் வரும். இது வந்து எர்த்துக்கு. ஸோ இதுவே மூணுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அதனோட கிராவிட்டி வந்து 1.6 மீட்டர்/செகண்ட் தான். ஸோ இதோட கம்பேர் பண்ணையில் என்ன இருக்கும், அது வந்து ஒரு 6 மடங்கு இதோட அது வந்து கிராவிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அதில் தான் நீங்கள் ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க. இங்கே எர்த்தில் 60 கிலோ உள்ளவர் ஸோ நிலாவுக்கு போனால் அங்கே ஒரு எவ்வளோ இருப்பார்னா ஒரு 6 மடங்கு கம்மியாக என்ன இருப்பார், ஸோ ஒரு 10 கிலோ தான் இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்போ வெயிட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஸோ W = mgன்னு ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. ஸோ எம்ங்கிறது மாசை குறிக்குது. ஸோ கிராவிட்டி 9.8. ஸோ கிராவிட்டி சரி கால்குலேஷனுக்காக 10ன்னு வச்சுக்கோங்க. 9.8 வந்து 10னுக்கு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்கன்னா ஸோ நம்மளுடைய மாஸ் என்ன இருக்குது, ஸோ நம்மளுடைய மாஸ் ஒரு 10ன்னு வச்சுக்கோம். ஸோ அப்போ வெயிட் என்ன வரும், இங்கே வந்து 100 கிலோ. ஸோ எர்த்தில் ஒரு பொருளுக்கு மாஸ் வந்து 10 கிலோ இருந்துச்சுன்னா கிராவிட்டி 9ஆல் பெருக்கணும், 9.8னா 98 வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 100ன்னு வச்சுக்கோம். ஸோ பூமியில் ஒரு ஆள் 100 கிலோ வெயிட் இருக்கார். ஸோ இதே அந்த 100 கிலோ வெயிட் உள்ள ஆள் நிலாவுக்கு போகிறாங்கன்னா ஸோ நிலாவில் என்ன இருக்கும், அங்கே அதே மாசு 10 தான், மாசு மாறாது. ஸோ கிராவிட்டி இங்கே 10க்கு பதில் அங்கே என்ன வரும் 1.6. ஸோ இல்லைன்னா 2ன்னு வச்சு கால்குலேஷன் போட ஈஸியாக போட்டிங்கன்னா என்ன வரும், ஸோ 20 கிலோ தான் வரும். ஸோ இங்கே பூமியில் 100 கிலோ இருக்கிற ஆள் ஸோ நிலாவுக்கு போனால் அப்ராக்சிமேட்டாக 20 கிலோ. ஸோ 20 கிலோ இருக்க மாட்டார். ஸோ 17 கிலோ 18 கிலோ தான் இருப்பார். ஸோ ஈஸியாக வெயிட்டை குறைச்சிடலாம். நீங்கள் வெயிட்டு குறைக்கிறதுக்கு நிறைய பேர் ஜிம்முக்கெலாம் போய் வெயிட்டு குறைக்கணும்னு எக்ஸசைஸ் பண்ணாங்க. நிலாவுக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வெயிட்டு குறைஞ்சிடும். ஸோ அப்போ கிராவிட்டி கம்மியாக இருக்கனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ஸோ அங்கே நிலாவிலேருந்து ராக்கெட் லான்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கிங்க. ஸோ அதனோட எஸ்கேப் வெலாசிட்டி 8,640 km/h இருந்தால் போதும். நம்ம பூமியிலேருந்து ராக்கெட் விட்டு வேறு கிரகத்துக்கோ வேறு ஆராய்ச்சி பண்ண வேறு எங்கே போனாலும் ஸோ 40,000 கிலோமீட்டர் போகணும் அப்ராக்சிமேட்டாக. அவ்வளோ ஸ்பீடில் ராக்கெட் போனால் தான் பூமி விட்டு வெளியில் போக முடியும். ஸோ அப்போ அதுக்கு நிறைய எரிபொருள் யூஸ் பண்ணோம், ஃபியூவல்லாம் அதிகமாக செலவாகும். ஸோ இதுவே நிலாவுக்கு போயிட்டோம், அங்கே போய் குடியேறிட்டோம், இல்லை அங்கே ஒரு விண்வெளி ஆய்வு மையம் அமைச்சிட்டோம். ஸோ நம்ம இந்தியாவுக்காக இஸ்ரோ நிலாவில் ஒரு விண்வெளி ஆய்வு மையம் அமைச்சிருச்சு. ஸோ இன்னுமே எந்த கிரகத்தை ஆராய்ச்சி பண்ண போகிறனால நிலாவிலிருந்து ராக்கெட் விடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஸோ அங்கேருந்து போகிற ராக்கெட் 8,640 km/h போனால் போதும். ஸோ அப்போ அதுக்கு ஃபியூவல் ரொம்ப கம்மியாக செயல்படுத்த இருந்தால் போதும். ஸோ அதனால் அதுக்கான ராக்கெட் அவருக்கான செலவுலாம் நிறையா குறையும். ஸோ இதெல்லாம் நிலாவுக்கு போகிறதுனால இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் நமக்கு நிறையா பயன்கள் கிடைக்கிது இதில். ஸோ அடுத்து பார்த்தோம்னா இந்த நிலாவுக்கு போகணும் அப்படின்னு ஒரு டார்கெட் யார் செட் பண்ணான்னா இவர் ஒரு புக் ஒருத்தர் எழுதினார். ஸோ இந்த சயின்டிஸ்ட் அவர் புக் எழுதினார்னா டிஸ்கோ ஸ்கை ஸோ அப்படின்னு அவர் ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணி ஸோ அங்கே தான் என்ன பண்ணார், எக்ஸாக்ட் வெலாசிட்டி என் என்ஜின் விஇ. ஸோ இந்த பூமியை விட்டு வெளியில் போகிறதுக்கு
ஒரு எக்ஸாக்ட் வெலாசிட்டியில் ஒரு இன்ஜினை தறி பண்ண முடியும். ஸோ அப்படின்னு அவர் தியரிட்டிக்கலாக ஒரு புக்கில் எழுதினார். ஸோ இவர் 1857லேருந்து 1935 வரைக்கும் வாழ்ந்தார். ஸோ அவர் வெலாசிட்டிக்கு, ராக்கெட்டோட வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா டெரிவ் பண்ணி கொடுத்தார். ஸோ இந்த கால்குலேஷன்லாம் வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணாங்க, ஸோ அதுக்கப்புறம் அவுட்ரு பேஸுக்கு போகலான்னு நிறைய பேர் முடிவு பண்ணாங்க. ஸோ எக்ஸ்ப்ளரேஷன் ஆஃப் அவுட்ரு பேஸ் மீன் ராக்கெட் டிவைஸ். ஸோ ராக்கெட் டிவைஸை வச்சு வெளியில் போகலாம். வெளியில் போனால் அதுக்கு ஒரு ஆயுதம் வேணும். ஸோ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோன்னா பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம், ஸோ இல்லைன்னா ட்ரெயினில் போகலாம், இல்லைனா ஃப்ளைட்டில் போகலாம். ஸோ ஏதோ ஒன்று இருக்கணும். ஸோ ஒரு ஊர்லேருந்து வேறு இடத்துக்கு போனால் எதுவுமே இல்லாத நான் போக முடியாது, இல்லைனா பைக்காவது இருக்கணும். ஸோ ஏதோ ஒன்று இருந்தால் தான் நான் போக முடியும். நடந்து எவ்வளோ தூரம் போக முடியும்? ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்னால் நான் அதிகபட்சம் நடக்கலாம் ஒரு நாளைக்கு. ஸோ அதுக்கு மேலே போகிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வேணும். ஸோ அப்போ பூமியிலேருந்து எப்படி நிலாவுக்கு போகிறதுன்னு யோசிச்சாங்க. ஸோ அப்போ தான் என்ன பண்ணார், இவர் தான் அந்த ஒரு தியரியை உருவாக்குனார். ஸோ நாம் போகிறக்கு அங்கே ஒரு ராக்கெட்டுன்னு ஒன்று வேணும், அதை வச்சு தான் நம்ம அவுட்ரு பேஸுக்கு போக முடியும். ஸோ அதனோட ஸ்பீடு என்ன இருக்கும், ஸோ 8000 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகணும். ஸோ 5 மைல்ஸ் பெர் செகண்டு. ஒரு செகண்டுக்கு ஹரிசாண்டில் 5 மைல், ஒரு செகண்டில் 5 மைல் தூரம் போகணும், அல்லது 8000 மீட்டர் போகணுன்னு அவர் ஒரு கால்குலேட் பண்ணார். ஸோ கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு ஒரு இன்ஜின் உருவாக்கணும். ஸோ அந்த இன்ஜின் எப்படி இருக்கணும்னா, ஸோ மல்டி ஸ்டேஜ் ராக்கெட்டாக இருக்கணும். ஸோ அதை ஃபியூல் வந்து, ஸோ அவ்வளோ ஸ்பீடில் போகணுன்னா இப்போ ஃபியூல் என்ன யூஸ் பண்ணால் லிக்யூட் ஆக்சிஜன், லிக்யூட் ஹைட்ரஜன், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நாம் ராக்கெட் ரெடி பண்ணுங்கிற ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்டை அவர் தான் வந்து டிசைன் பண்ணி கொடுத்தார். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், லிக்யூட் ஹைட்ரஜன் தான் ஃபியூல்னால் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவர் ஒரு கான்செப்ட் சொல்லி அதெல்லாம் சொன்னார். ஸோ ஃபஸ்ட்டு டைம் ராக்கெட் குட் பெர்ஃபார்ம் ஸ்பேஸ் ஃப்ளைட். ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஒரு விண்வெளிக்கு போகிறதுக்கு ஒரு ராக்கெட் வந்து தயார் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்தர் 1911 and 1914 developed some idea missile and consider use of liquid rocket engine. ஸோ அதே டைமில் என்ன பண்ணாங்க, மிசைல் ரெடி பண்ணுறாங்க. ஸோ மிசைலுங்கிறது என்னென்னா, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை வருது போருக்கு. ஸோ அது வந்து ஒரு நாட்டை தாக்கிறதுக்கு அழிக்கிறதுக்காக மிசைல் ரெடி பண்ணாங்க. ஸோ லிக்யூட் ராக்கெட் என்ஜினை வச்சு தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த மிசைல் ரெடி பண்ணாங்க. ஸோ மிசைல் தண்ணி அந்த சண்டை வந்து மிசைலாம் லான்ச் பண்ணி நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அந்த அனுபவத்தை வச்சு அதுக்கப்புறம் ராக்கெட் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மிசைல் இருக்கும். ஸோ அந்த மிசைல் இதுலேருந்து ஸோ ராக்கெட் லான்ச் பண்ணுற மாதிரி லான்ச் பண்ணி ஒரு இடத்துல தளிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கப்பலில் இருந்து மிசைல் லான்ச் பண்ணாங்க. ஒரு கப்பலில் இருந்து வெளிநாட்டு கப்பலில் அந்த ராக்கெட்டை ஏவி இந்த அழிக்கிறது. ஸோ இங்கேருந்து இங்கே அதே மாதிரி ஃப்ளைட்லேருந்து கூட மிசைல் போவாங்க. ஸோ இப்போ ஃப்ளைட்லாம் பறக்கிறதுக்கு என்ன கான்செப்ட் தேவைப்படுது, ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்குது நம்மக்கிட்ட இருந்த டெக்னாலஜி. ஸோ ராக்கெட்டு தான் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இப்போ இந்த மிசைல் கான்செப்ட்டு இது வந்து கிடைமட்டமாக, ஸோ நம்ம வந்து ஹரிசாண்டெலாம் அனுப்புகிறோம். ஸோ இதே வந்து வெர்டிக்கலாக நேராக செங்குத்தாக மேலே அனுப்புனா ஸோ எவ்வளோ உயரம் போகுங்கிறத டெஸ்ட்டு பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு நம்ம ராக்கெட் டெக்னாலஜிக்கு வர்றாங்க. ஸோ வார் இஸ் மதர் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ நம்ம ராக்கெட்டுக்கு முக்கியமான காரணம்னா வார் தான். ஏற்கனவே பார்த்தோம், திப்பு சுல்தான் மொத அந்த போரில் ராக்கெட்டை யூஸ் பண்ணி அந்த இப்போ சண்டைக்காக யூஸ் பண்ணார்னு பார்த்தோம். ஸோ அதுதான் நம்ம ராக்கெட் டெக்னாலஜி ஒரு மதர் டெக்னாலஜி. ஸோ அப்போ இப்படி கிடைமட்டமாக அனுப்பும்போது எவ்வளோ தூரம் போகுது, அதே செங்குத்து அனுப்புனா மேலே போவோம். ஸோ அப்படிங்கிற ராக்கெட் டெக்னாலஜிக்கு ஸோ இதுதான் முக்கியமான இருந்தது. ஸோ முதல் லான்ச் பண்ணுற ராக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ நம்ம இஸ்ரோ திருவனந்தபுரத்துலேயும் பார்த்தோன்னா முத லான்ச் பண்ணால் அந்த அப்பாச்சி ராக்கெட்லாம் பார்த்தோன்னா ஸோ இந்த மாதிரி தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ கிடைமட்டமாக தான் முதல்ல லான்ச் பண்ணாங்க. எப்படி மிசைல் லான்ச் பண்ணாங்களோ ஸோ அதே மாதிரியே ராக்கெட் லான்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தான் நான் டெவலப் ஆகி நேராக செங்குத்து அனுப்ப ஆரம்பித்தாங்க. ஏன்னா கிடைமட்டமாக அனுப்புறது ஈஸி, ஃபியூல் கொஞ்சமாக இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரிலாம் லான்ச் பண்ணி தான் என்ன பண்ணாங்க, ஸோ இப்போ வந்து வெர்டிக்கலாக அனுப்ப ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த போர்லாம், இந்த 2ஆம் உலக போர்லாம் இந்த ராக்கெட் டெக்னாலஜி வளர்றதுக்கு ஸோ முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ அது வெப்பன். ஸோ இந்த வெப்பனில் என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல என்ன இருக்கும், ஸோ அணுகுண்டு மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்று அழிக்கிறதுக்கு தேவையானது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த கூர் முனையில் ஒரு அழிவு பாதைக்காக வெப்பன் வச்சு அனுப்பணும்னா ஸோ அதை வந்து மிசைல்னு சொல்கிறோம். இதே இந்த இடத்துல ஒரு சேட்டலைட்டோ இல்லை போய் வேற ஒரு கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சென்சாரோ ஸோ
சம் ஸ்பெக்ட்ரோமீட்டரோ. ஸோ இந்த மாதிரி நம்ம தேவையான பயன்பாட்டுக்காக அனுப்புகிறோம்னா அதை ராக்கெட்டு சொல்கிறோம். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஸோ மிசைலுக்கும் ராக்கெட்டுக்கு உள்ள வித்தியாசம் என்ன, இந்த கூர் முனையில் ஸோ அழிவுகிறதுக்கு தேவையான அணுகுண்டோ ஸோ அல்லது அதை எதாவது வெடிக்கிற மாதிரி ஒரு பாம்பு மாதிரி ஏதோ ஒன்று வச்சு அனுப்புனாங்கன்னா ஒரு இடத்துல போய் தாக்குற மாதிரி அனுப்புறது மிசைல் சொல்கிறோம். அதை வெப்பனாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுவே சேட்டலைட்டு சென்சார் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அனுப்புனா அதை வந்து ராக்கெட்னு சொல்கிறோம். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான். மற்ற கான்செப்டில் மீதி ஒரே மாதிரி தான் இருக்குது. செர்கே கார்லோவ் ஸோ இவர் தான் என்ன பண்ணார்னா ஸோ மல்டி ஸ்டேஜ் ராக்கெட்டை உருவாக்கினார். ஸோ இந்த மாதிரி என்ன இருக்குன்னா சென்டரில் ஒரு ராக்கெட் இருக்கும். இப்போ சைடில் என்ன இருக்குது, ஸோ அது வந்து ஸ்டாப் ஆன்னு சொல்லுவோம், பூஸ்டர் ராக்கெட்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெயிட்டை நிறையா துவக்க முடியாதனால என்ன பண்ணோம், ஒரு வெயிட்டை ஒருத்தர் துவக்க முடியலனா ஸோ 4 பேர் சேர்ந்து தூக்கி விடுற மாதிரி. ஸோ இந்த ராக்கெட் கீழே இருந்து மேலே போகணும்னா கொஞ்சம் நேரத்துக்கு என்ன பண்ணோம், சைடில் ஒரு 4 பூஸ்டர் ராக்கெட் வச்சுருக்கு. ஸோ அந்த 4 பூஸ்டர் ராக்கெட்டை சேர்ந்து அது என்ன கொஞ்சம் உயரத்துக்கு மேலே தூக்கி விட்டுச்சுன்னா ராக்கெட் ஈஸியாக போயிடும். ஸோ இந்த மாதிரி மல்டி ஸ்டேஜ் ராக்கெட்டை இவர் தான் உருவாக்குறாரு. ஸோ பயனர் இன் ஸ்பேஸ் ஏஜ். ஸோ இந்த ஸ்பேஸ் ஏஜில் யார் பயனராக இருந்தான்னு பார்த்தாங்கன்னா ஸோ முதல்ல ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் ஸோ பயங்கர போட்டி இருந்துச்சு. ஸோ யார் முதல்ல விண்வெளிக்கு போகிறது. ஸோ விண்வெளிக்கு யார் போனான்னா ஸோ ரஷ்யா அனுப்புனா ரஷ்யாவில் இருந்த ஆளுங்க தான் விண்வெளிக்கு போயிட்டாங்க. ஸோ விண்வெளியில் பறந்த ஆள் ரஷ்யான்னு சொல்லி அந்த பேரெலாம் வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவுக்கு என்ன வந்துச்சு, ரஷ்யா விண்வெளி சாதனைகள் நிறையா பண்ணிகிட்ருக்கு, நாம் முதல்ல போகணும். ஸோ நாம் போய் நிலாவில் போய் நாம் இறங்கிடணும். ஸோ நிலாவில் ஒரு சேட்டலைட் அனுப்புனது பார்த்தா ரஷ்யா தான் ஃபஸ்ட்டு அனுப்புனாங்க. ஸோ அதனால் நிலாவில் போய் தராரங்கிறத நாம் முதல்ல தராரங்கிடலாம். ஸோ அப்படின்னு அமெரிக்கா பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நிலாவில் போய் தராரங்கணும். ஸோ 2 நாட்டுக்கு இடையில் பயங்கர ரேஸ் இருந்தது. ஸோ யுஎஸ்எஸ்ஆர் யுஎஸ்எஸ்சி. ஸோ யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் சோவியத் ரஷ்யா. ஸோ அதான் யுஎஸ்எஸ்ஆர்னு சொல்கிறோம். ஸோ அவங்க தான் ஸ்பேஸில் ரொம்ப இதாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸில் யூஎஸ் இருந்துச்சு, அமெரிக்கா இருந்துச்சு. ஸோ இது ரெண்டும் தான், வேறு நாட்டு போட்டியே கிடையாது. ஸோ செகண்ட் பிளேஸ் ஈஸியாக லாஸ்ட்டு பிளேஸ். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் ரஷ்யாவும் செகண்ட் பிளேஸில் அமெரிக்காவும் தான். ஸோ வேறு நாட்டில் விண்வெளியில் அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு வளரவே இல்லை. ஸோ இந்தியாவில் என்ன பண்ணலாம், இஸ்ரோங்க அப்போ ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ இந்த போட்டியில் என்ன பண்ணோம், ரஷ்யாவுக்கு நான் முன்னாடி போயிட்டுருக்கனால அதை எப்படியாவது நாம் ஓவர் டேக் பண்ணி முன்னாடி வரணும். ஸோ விண்வெளி சாதனையில் அமெரிக்கா தான் முன்னணியில் இருக்குன்னு பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, யூஎஸ்க்கு ரஷ்யாவுக்கு முன்னாடி நான் போய் இறங்கணும். ஸோ அப்படின்னு நாசாவில் பிளான் பண்ணி ஸோ எப்படியாவது மனிதனில் இறக்கணும். அந்த போட்டியில் தான் ஸோ வேகமாக பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, லேண்டிங் மேன் ஆன் தி மூன் அண்ட் ரிட்டர்ன் ஹிம் சேஃப்ட்லி. ஸோ அங்கே போய் லேண்ட் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது. ஸோ கொண்டு போய் நிலாவில் ஒருத்தர் விட்டு வந்துட்டு அங்கே உயிர் வாழ முடியாது. ஸோ அங்கே காற்று வேணும், ஆக்சிஜன் தேவை, அப்போ அவருக்கு தேவையான சாப்பாடெலாம் தேவை. ஸோ அங்கே போய் விட்டுட்டு போய் நிலாவில் காலை இறக்கிட்டான், ஆனால் திரும்ப பூமிக்கு வரல, அங்கேயே இறந்துட்டான்னு சொன்னோம்னா அது வெற்றி ஆகாது. ஸோ அங்கே இறங்கிட்டு திரும்ப பத்திரமா மறுபடியும் இங்கே திரும்பி வரணும். ஸோ அப்போ தான் பயணம் வெற்றியானது தான் அர்த்தம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா என்ன அர்த்தம், வெளியூருக்கு போகிறோம். ஸோ வெளியூருக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு சேஃப்டியாக வந்தால் தான் என்ன பண்ணணும், நம்ம பயணம் வெற்றி அடைஞ்சுன்னு சொல்லுவோம். நம்ம அங்கே போயிட்டு வரல, ஸோ வர்ற வழியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஸோ பயணம் வெற்றின்னு சொல்ல மாட்டோம், தோல்வின்னு சொல்லிடும். ஸோ அதனால் அங்கே போய் லேண்ட் ஆகிறது மட்டும் முக்கியம் கிடையாது, திரும்ப சேஃப்டியாக என்ன பண்ணணும், மறுபடியும் எர்த்துக்கு பூமிக்கே திரும்ப வரணும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணோம், அந்த நாசாவோட கமிட்டி ஸோ நம்மளால் வர முடியும்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு அந்த டெடிகேட் இஸ் அவுட் ஃபார் லேண்டிங் மூன் ஸோ அண்ட் ரிட்டர்னிங் ஹிம் சேஃப்ட்லி எர்த்து. ஸோ இந்த பிளான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நோ சிங்கிள் ஃபேஸ் ப்ராஜெக்ட் இன் திஸ் பீரியட் more impressively and mankind more important than long range exploration of space and none of the difficult to expensive to accomplish. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, மற்ற எல்லா ரிசர்ச்சை விட்டுட்டு எல்லாமே தீவிரமாக இறங்கி இந்த நிலாவில் இறங்கிட்டு நாம் திரும்பி வரணும் அப்படின்னு அதை டிசைட் பண்ணி ஸோ மே 25, 1961 அப்போ இவர் சொல்கிறார், ஸோ நம்ம டெடிகேட்டாக ஒர்க் பண்ணால் ஈஸியாக வரலாம். So moon is ticket and other thing, not because they are easy,
பட் பிகாஸ் தேர் ஆர் வெரி ஹார்ட். ஸோ அங்கே போகிறது ஈஸி, அதே டைம் ரொம்ப ஈஸி கிடையாது, பயங்கர ஹார்டு. ஏன்னா 3,80,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம், திரும்ப மறுபடியும் அங்கேருந்து சேஃபாக திரும்ப வரணும், லேண்டாக இந்த பூமிக்கு இடத்துக்கு வரணும். ஸோ அவ்வளோ தூரம் போயிட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருமே போகல, அமெரிக்கா தான் போய் தரையிறங்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி யாருமே போகாத ஒரு இடத்துக்கு புதுசாக போகிறது நாம்ளே பயப்படுவோம். இப்போ நாம்ளே ஒரு ஊருக்கு புதுசாக போகிறோன்னா ரொம்ப பயம் இருக்கும். இது வரைக்கும் போகாத ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ நம்ம வீட்டிலேருந்து காலேஜ் போயிருப்போம், பக்கத்து ஊருக்கு போயிருப்போம். ஸோ இது வரைக்கும் சென்னைக்கே போகலைன்னா முதல் சென்னைக்கு போக சொன்னால் எல்லாத்துக்கும் பயமாக இருக்கும், எப்படி போகிறோன்னு தெரியாது. ஸோ தெரியாத ஒரு ஊருக்கு எல்லா வசதி இருக்குது, எல்லாம் நிறையா பேர் போயிட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் நமக்கு புது ஊராக இருக்கிறதுனால நாம் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவோம். அதுவே எவ்வளோ பயம் இருந்துச்சுன்னா, இது வரைக்கும் அங்கே நிலாவுக்கு யாருமே போனது கிடையாது. ஸோ அப்படி ஒரு இடத்துக்கு நான் போய் அங்கே லேண்ட் ஆகி இறங்குறதுங்கிறது சின்னன்னா இருக்கும், எல்லாத்துக்கும் பயம் நிறையா இருக்கும். ஸோ அதில் போகிறதுக்கு அது விருப்பப்படுறது அதுவும் ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் யார் போகிறீங்க நிலாவுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம், நம்ம யாரும் வள்ளின்னு தான் சொல்லுவோம். இருந்தாலும் அவர் நீல் ஆம்ஸ்ட்ராங்லாம் ஒத்துக்கிட்டு நான் ட்ராவல் பண்ணுறேன்னு போனாங்க. ஸோ அதுவே பெரிய விஷயம். யாருமே போகிறது ஒரு இடத்துக்கு ஸோ போயிட்டு திரும்ப வருமா வரமாட்டோமான்னு தெரியாது. ஸோ அப்படி ஒரு இதுக்கு அங்கே 3 பேர் போகிறக்கு அது ஒத்துக்கிட்டு போனாங்க. ஸோ அதுவே மிகப்பெரிய சாதனை தான். ஸோ இதெல்லாம் இந்த ஹார்டான இதெல்லாம் பிளான் பண்ணி ஸோ அடுத்ததுக்கு போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது தான் நாசா வந்து ராக்கெட்டு டெவலப் பண்ணுறாங்க. ஸோ ராக்கெட்டு நிறைய விதமான ராக்கெட் இருக்குது நாசா கிட்ட. ஸோ அந்த ராக்கெட்டில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி சின்ன வகையான ராக்கெட்லேருந்து நிறையா ராக்கெட்டு நாசா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் சாட்டன் ராக்கெட் உட்பட ஸோ நாசாவில் உள்ள மிகப்பெரிய ராக்கெட்டை நான் சொல்லணும்னா சாட்டன் ராக்கெட்டு தான் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ராக்கெட்டு தான் இங்கே நிலாவுக்கு லான்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மிகப்பெரிய ராக்கெட்டை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து அங்கே போகிறக்காக வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஹியூமன் பேஸுக்காக அதுக்காக ராக்கெட் என்ன பண்ணுறாங்க, அதனோட டிசைன் வந்து ஸ்பெஷலாக வடிவமைப்பை மாற்றுறாங்க. ஸோ நாம் சேட்டலைட் லான்ச் பண்ணுற அதே ராக்கெட்டில் நமக்கு ஹியூமனை வந்து அனுப்ப முடியாது. ஸோ அதுக்கு செட்டப் மாற்றணும். ஸோ இப்போ நம்ம இஸ்ரோவில் கூட ககன்யானுக்காக ஒரு ராக்கெட் ரெடி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த ராக்கெட் அதனோட செட்டப்பை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஹியூமன் பேஸ் ஃப்ளைட்டுக்கு என்ன பண்ணணும், இது பார்த்தோன்னா மேலே இந்த மாதிரி கூராக உருவாக்கணும். ஸோ இந்த ஹியூமன் இது எல்லாமே ஹியூமன் அனுப்பக்கூடிய ராக்கெட். இது எல்லா ராக்கெட்டில் மாதிரி மேலே கூராக இருக்கும். ஸோ சேட்டலைட் அனுப்புகிற ராக்கெட்லாம் பார்த்தோம்னா மேலே வந்து முக்கோணமாக இருக்கும். இங்கே மனிதனை மேலே விண்வெளிக்கு அனுப்புகிற ராக்கெட்லாம் பார்த்தோம்னா ஒரு ஊசி வச்சுருக்க மாதிரி மேலே க்யூராக இருக்கும். ஸோ இதில் தான் அனுப்புவாங்க. ஏன்னா சேட்டலைட்டு என்ன பண்ணுறோம், ஒரு தடவை லான்ச் பண்ணிட்டோம்னா ஸோ சேட்டலைட்டு முடிஞ்சிருச்சு ஒர்க்கு, அங்கே போய் லேண்ட் ஆகிட்டுனா சேட்டலைட்டு அனுப்புகிற வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் மனுஷனை அனுப்புறது என்ன பண்ணுறோம், இது போய் அங்கே அனுப்பிவிட்டால் அதோட ஒர்க்கு முடியறது கிடையாது. ஸோ திரும்ப அங்கேருந்து திரும்பி வரணும். ஸோ அங்கேருந்து திரும்பி வரக்கு இந்த கூராவில் இந்த ராக்கெட்டை யூஸ் பண்ணி தான் திரும்ப விண்வெளியிலிருந்து மறுபடியும் பூமிக்கு திரும்பி வருவாங்க. ஸோ இதுக்காக நிறையா ராக்கெட்லாம் வடிவமைக்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து 3 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ கமாண்டராக செலக்ட் பண்ணுறது பார்த்தோம்னா நீல் ஆம்ஸ்ட்ராங். ஸோ இவர் வந்து சிவிலியன் டெஸ்ட் பைலட்டு. கமாண்ட் மாடல் பைலட்டாக என்ன பண்ணுறாங்க மைக்கேல் கொலைன்ஸு. இவர் யூஎஸ் ஏர்ஃபோர்ஸில் பைலட்டாக இருக்கார். ஸோ இவர் 2 பேரும் பைலட்டு தான், விமானம் ஓட்டுறவர். ஸோ லூனார் மாடல் பைலட் ஸோ எட்வின் ஆல்ட்ரின். ஸோ இவரும் யூஎஸ் ஏர்ஃபோர்ஸில் பைலட்டாக இருக்கார். ஸோ 3 பேரும் விமானிகள். ஸோ ஃப்ளைட் நல்லா ஓட்டக்கூடியவங்க. சிவி தான் அந்த ராக்கெட்டை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும்னு செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க மேலே. ஸோ லூனார் மாடல் பைலட்டுங்கிறது என்ன, ஸோ யார் முதல்ல இறங்கணும்னா எட்வின் ஆல்ட்ரின். ஸோ இவர் தான் வந்து நிலாவில் முதல்ல தரையிறங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி மேலே அனுப்புகிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் யார், நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் மைக்கேல் கொலைன்னு, இவங்க 2 பேரும் கமாண்டர். ஸோ அதாவது அந்த ராக்கெட்டை கண்ட்ரோல் பண்ணி அதை ரன் பண்ணுறவங்க தான் இவங்க 2 பேரும். ஸோ லூனார் மாடல் பைலட்டுங்கிறது யாருன்னா எட்வின் தான், எட்வின் ஆல்ட்ரின். ஸோ இவர் தான் போய் நிலாவில் முதல் தர இறங்கணும். ஸோ இங்கேருந்து விண்வெளிக்கு போயிட்டாங்க.
ஸோ நிலாவில் தர இறங்கும் போது பயம். இது வரைக்கும் அந்த இடத்துக்கு யாருமே வந்ததில்லை, மொதல் இறங்குறோம். ஸோ நிலா எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ கிராவிட்டி பற்றிலாம் நமக்கு தெரியும், ஆல்ரெடி 1.6 தான் கிராவிட்டி இருக்குங்கிறது அது படிச்சிருக்கும். ஸோ அங்கே வந்து காற்று இருக்கா இல்லையா, அந்த இடத்துல ஏதாவது விஷ காற்று இருக்கா, இல்லை கால் வச்சோம்னா குழியாக பள்ளமாக இறங்குமா, மண் ஸ்ட்ராங்காக நிற்குமா, ஸோ எப்படி இருக்கும், இல்லை காலை வச்சுதான் அப்படியே மண்ணுக்குள்ளே போயிடுமா. ஸோ இந்த மாதிரி பல சந்தேகம் இருக்கும். ஏன்னா புது இடம், இது வரைக்கும் அந்த இடத்துல யாருமே காலையை வச்சதில்லை. ஸோ இறங்கும் போது அவ்வளோ பயத்தில் ஸோ எட்வின் ஆல்ட்ரின்கிறவர் இறங்குறதுக்கு பயப்படுத்திட்டு இறங்க மாட்டேங்கிறாரு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, நீல் ஆம்ஸ்ட்ராங் நான் இறங்குறேன்னு முதல்ல இறங்குறேன்னு அவர் இறங்கிடுறாரு. ஸோ அதனால தான் இது வரைக்கும் நாம் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ எட்வின் ஆல்ட்ரினுக்கு கிடைச்ச வாய்ப்பை அவர் வந்து தவற விட்டார், அவர் தான் இறங்க வேண்டியது. ஸோ அந்த பயம் அதிகமாக இருந்ததுனால அவரால் இறக்கல. ஸோ என்னானாலும் பரவாயில்ல, நான் இறங்குறேன், உயிரை போனாலும் பரவாயில்லன்ட்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் இறங்கினார். ஸோ அதனால தான் நிலாவில் முதல்ல தர இறங்குறது நீல் ஆம்ஸ்ட்ராங்னு என்ன நாம் அவரை படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அவர் இறங்கினதுக்கப்புறம் அடுத்து அவருக்கு எதுவும் ஆகாதனால அடுத்து உள்ள ஆறும் இறங்குறாரு. ஸோ அது என்ன, சேட்டன் 5. ஸோ 3 ஸ்டேஜ் ராக்கெட். ஸோ இந்த ராக்கெட் வழியாக தான் மேலே அனுப்புகிறாங்க விண்வெளிக்கு. ஸோ இதுதான் பெரிய ராக்கெட், யூஎஸோடது. ஸோ இந்த ராக்கெட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 365 அடி. ஸோ 110 மீட்டர் உயரம். ஸோ 110 மீட்டர் உயரம்னா எவ்வளோ பெரிய ராக்கெட்னு பார்த்தீங்க. ஸோ 110 மீட்டர்னா நான் ஒரு 20 மாடி கட்டடத்தை உயர அளவுக்கு இந்த ராக்கெட்டோட உயரம். ஸோ இதனோட டயாமீட்டர் பார்த்தா 33 அடி. ஸோ 10 மீட்டர் அகலம். ஸோ இதனோட அகலமே 10 மீட்ரு. ஸோ நம்ம வீட்டு பார்த்தோம்னா ஒரு ரூமோட சைஸே பார்த்தோம்னா 10 மீட்டர் இருக்கும். ஸோ 10 அடி தான் இருக்குது நம்ம வீட்டில். ஸோ 10 மீட்டர்னா பாருங்கள், 33 அடி. ஸோ அப்போ எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். ஸோ ஒரு லாரியோட சைஸே என்ன இருக்கும், ஸோ 2 மீட்டர் தான் இருக்கும். ஸோ 2 லாரியை ஒன்றா நிறுத்தினாவே 4 மீட்டர் தான் வரும். ஸோ 10 மீட்டர்னா என்ன இருக்கும், ஸோ ஒரு 5 லாரி 5 பஸ்ஸை ஒன்று வரிசையாக நிறுத்தினா எவ்வளோ அழகாக இருக்குமோ, ஸோ அவ்வளோ வந்து அதனுடைய டயாமீட்டர். ஸோ அவ்வளோ பெரிய ராக்கெட்டு, அவ்வளோ உயரம். ஸோ இதனோட மாஸ் பார்த்தோம்னா 28,22,000 கிலோ அதனோட வெயிட்டு. ஸோ 3 ஸ்டேஜ். ஸோ இந்த ராக்கெட்டு பார்த்தோம்னா இது வரைக்கும் ஒரு ஸ்டேஜ், இங்கே ஒரு ஸ்டேஜ், ஸோ இது வரைக்கும் ஒரு ஸ்டேஜ். ஸோ 3 ஸ்டேஜ் ராக்கெட்டு. ஸோ இதனோட பேலோடு பார்த்தோம்னா 43,500 கிலோ. ஸோ இங்கே மேலே உள்ளது 43,500 கிலோவோட வச்சு ஸோ இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 3 பேரும் அந்த ராக்கெட் வழியாக மேலே விண்வெளிக்கு செல்கிறாங்க. ஸோ அதில் அங்கே மேலே போகும்போது ஒவ்வொரு பாட்டாக என்ன பண்ணுது, ஒவ்வொரு பாட்டாக ரிமூவ் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே போகுது ராக்கெட்டு. ஸோ இதுதான் மேலே உள்ள பார்ட்ஸு. ஸோ திரும்பி இதில் தான் வரணும். ஸோ இந்த ராக்கெட்டு திரும்பி வர வரைக்கும் சேஃப்டியாக இருக்கணும். ஸோ கீழே உள்ள ராக்கெட் லான்ச் பண்ணிவிட்டு அதோடைய வேலையை ஒர்க்கு முடிஞ்சிடும். திரும்ப மேலே இருந்து வரும்போது இதில் தான் வருவாங்க. இதுக்குள்ளே தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே இந்த இடத்துல பார்த்தோன்னா ப்ரௌன் கலர் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் அந்த 3 பேரும், நீல் ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின், ஸோ அந்த 3 பேரும் இதுக்குள்ளே தான் இங்கே உட்காந்துருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மாதிரி படங்கோடு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் இதுக்குள்ளே உட்காந்துட்டு மேலே விண்வெளிக்கு போகிறாங்க. ஸோ விண்வெளிக்கு போயிட்டு அந்த லோனார் மாடல் என்ன பண்ணுது, ஸோ இங்கே பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கேன் பாருங்கள். ஒரு படுத்த நிலையில் தான் விண்வெளிக்கு போவாங்க. ஸோ நான் உட்காந்துட்டு பஸ்ஸில் போகிற மாதிரி உட்காந்துட்டு போகிறேன், நான் வடிவேல் காமெடி மாதிரி நான் கை பிடிக்காத நின்றுக்கிட்டு போகிறேன்னா அப்படிலாம் போக முடியாது. ஸோ இவ்வளோ வேகத்தில் போகும்போது நிறையா ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நாம் தாங்கினோம்னா படுத்துக்கிட்டு சீட் பெல்ட் மாதிரி போட்டு எல்லாம் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படுத்த நிலையில் தான் கீழே இருந்து ராக்கெட் போகையில் நான் போக முடியும். ஸோ இந்த நிலையில் இருக்கிறத ராக்கெட் லான்ச் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 3 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் சூட்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி படுத்த நிலையில் தான் கீழேருந்து மேலே போகிறாங்க. ஸோ மேலே போயிட்டாங்க என்னென்னா லோனார் மாடல் கீழே இறங்குது. ஸோ லோனார் மாடல் கீழே இறங்குறது என்னென்னா இந்த அவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஃபஸ்ட்டில் இறங்குது, அதான் கீழே உள்ள மாதிரி படம் இருக்குது. ஸோ அதில் உள்ள கேமராவும் என்ன பண்ணியிருக்கு, ஸோ அங்கே இறங்கினதுக்கான ப்ரூஃபுக்கு அந்த கேமரா படம் பிடிச்சும் இதில் அனுப்பியிருக்கு. ஸோ இந்த இதில் பார்த்தோம்னா நிறையா இதில் இருந்தது. ஸோ போய் சேஃப்டியாக இறங்குறதுக்கு இதெல்லாம் என்னென்னா ஸோ நிறைய அந்த சேட்டலைட்டோட உபகரணம் தான் இருக்குது. ஸோ அதனோட ஃபியூவல் இருக்குது, தெர்மல் ஷீல்டு, இதனோட ஹீட் ஆகி ஹீட்னால் பாதிக்கூடாது. அதே மாதிரி அங்கே ரிசர்ச் பண்ணக்கூடிய சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்டு, ஸோ நமக்கு தேவை வாட்ரு, ஃபியூவலு, ஸோ அதே மாதிரி அதோட பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது, ஸோ அதில் ஹீலியம், ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்க தேவை, ஸோ ஆக்சிஜேசர், ஸோ இது எல்லாம் எவ்வளோ மாடலாக அந்த இதுக்குள் இருக்குது.
ஸோ இவ்வளோ காம்பவுண்ட் இருந்தது. இதை பாரு, இங்கேருந்து டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு விஹெச்எஃப் ஆண்டனா. எங்கள் நிலாவில் இறங்கும் போது அதை என்ன பண்ணாங்க, ஸோ நேரடியாக டிவியில் வந்து ஒளிபரப்புனாங்க. ஸோ அப்போ அங்கே போனோன்னா அங்கேருந்து அந்த கேமராவில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ வீடியோலாம் என்ன பண்ணோம், இங்கே வந்து பூமிக்கு வரணும். ஸோ அதுக்காக அங்கேருந்து டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா விஹெச்எஃப் ஆண்டனா, அதே மாதிரி எஸ்பேண்ட் ஆண்டனா. ஸோ அந்த ஆண்டனா வழியாக தான் என்ன வருது, இங்கேருந்து அனுப்பக்கூடிய டேட்டா போகிறோம் நம்ம பூமிக்கு வந்து இங்கே தரையிறங்கிறத ஸோ நேரடியாக ஒளிபரப்புனாங்க. ஸோ உலகமே இதை பார்த்து எல்லாம் கொண்டாடினாங்க. ஸோ இதனுடைய மாசே பார்த்தோன்னா 10,334 கிலோ இந்த சேட்டலைட்டோட மாசு. ஸோ 1.7 மீட்டர் லாங் ப்ரோப். ஸோ 3 அண்டு ஃபுட் பேட். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுச்சு, அந்த ஃபுட் பேட்லாம் கண்டுபிடிச்சி ஸோ அங்கே கிரவுண்டில் என்னென்ன இருக்குங்கிறது தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சி. ஸோ இதில் என்னென்னா லெக் ஆஃப் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் ஆல்ட்ரின் மேக் கேர்ஃபுல் டீகே டஸ்ட்டு சர்ஃபேஸ். ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம பூமி மாதிரிலாம் இருக்காது. ஸோ அங்கே வந்து தூசு நிறையா பறக்கும், காற்றே இல்லை. ஸோ அதனால் இப்போவும் அங்கே நிலாவுக்கு போனோம்னா அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் கால் படத்தை இன்னமும் பார்க்கலாம், ஏன்னா காற்றே இல்லை. ஸோ அங்கே போய் ஒரு தரையில் உங்கள் பேரை எழுதி வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும். இன்னொருத்தர் போய் அதை மேலே இருக்குது மண்ணை போட்டு 3 நாளாக வழியே அந்த பேர் எப்போவுமே அழியாது. ஸோ நம்ம வீட்டில் மண்ணில் பேர் எழுதணும்னா அடுத்த நாள் போனால் காற்றடிச்சு அந்த எல்லாம் மூடி போயிடும், நீங்கள் எழுதுனதே இருக்காது. ஸோ இதே போய் நிலாவில் போய் உங்கள் பேரை எழுதி வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும். அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட அந்த கால் தடம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம அனுப்பின சந்திரயான் 3 கூட ஸோ அதை படம் பிடிச்சிலாம் காட்டுச்சு, ஏன்னா அங்கே காற்றே இல்லை. காற்றே இல்லாதனால அங்கே என்ன பண்ணோம், கிராவிட்டி ரொம்ப கம்மி. ஸோ இப்போ போய் தரையிறங்கியில் என்ன பண்ணோம், ரொம்ப நேரம் புழுதி பறக்கும். இப்போ இது போய் தரையிறங்கினது என்ன பண்ணலைன்னா அது வந்து இங்கே வந்து லான்ச் இப்போ இறங்கவே இல்லை. ஸோ தரை இறங்கினது போய் மேலேருந்து வேகமாக போய் கீழே இறங்கினா ஸோ அங்கே வந்து புழுதி ரொம்ப நேரம் பறந்துகிட்டு இருக்கோம். நம்ம சந்திரயான் 3 லான்ச் இறங்கினப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ போய் நிலாவில் இறங்கினதையும் ஸோ இறங்கின உடனேயுமே அதுலேருந்து என்ன பண்ணல, அதுலேருந்து அந்த ரோவர் வந்து இறங்கி வரல. ஸோ 2-3 மணி நேரம் என்ன பண்ணோம், அது அப்படியே இருக்கும், எந்த அதில் எந்த செயல்பாடுமே இல்லாத. ஸோ அதே மாதிரி என்ன இருக்கும், அது வந்து அப்படியே தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த டஸ்ட்லாம் ரொம்ப பறந்துகிட்டு இருக்கும். நம்ம பூமியில் போய் ஒரு கல் எடுத்து போட்டோம்னா புழுதி பறக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் அந்த புழுதி அடங்கிடும், ஏன்னா கிராவிட்டி அதிகமாக இருக்குது, மண் துகள்லாம் கீழே வந்துடும். ஸோ நிலாவில் போகும்போது அதனோட கிராவிட்டி 1.6 ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கனால அதனோட தூசியில் அடங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் இது இறங்கினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஸோ ரொம்ப நேரம் உள்ளே தான் இருக்காங்க, ரொம்ப நேரம் டிஸ்கஸ் இருக்குது, நீ இறங்குற நான் இறங்க மாட்டேன், நீ இறங்க மாட்டேன்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸோ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் இறங்குறாரு. ஸோ அந்த புழுதியெலாம் வடிகிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறனால. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் என்ன பண்ணுறாரு, ஸோ அங்கே கீழே இறங்கினாங்க. ஸோ அப்படி அவர் வந்து கீழே இறங்கி கால் வைக்கும்போது என்ன இருக்கும், அங்கே வந்து டஸ்ட்டு சர்ஃபேஸ், ஸோ ஒரு புழுதி மண்டலமாக தான் இருக்கும். ஸோ ஆம்ஸ்ட்ராங் அங்கே இறங்கும்போது கால் வைக்கும்போது அங்கே இருக்கிற அந்த டஸ்ட்டு சர்ஃபேஸை இந்த ஆல்ட்ரின் வந்து நோட் பண்ணுறார். ஸோ இதெல்லாம் ரிமைண்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறாரு, அடுத்து அவர் இறங்கியில் ஸோ அந்த சேஃப்டி மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் 2வது அவர் இறங்குறார். ஸோ இப்போ இந்த லூனார் மாடலை யார் வடிவமைத்தானா, ஸோ கார்மன்னு சொல்லுவோம். ஸோ இவர் தான் லூனார் மாடல். ஸோ லூனார் மாடலுங்கிறது ராக்கெட்டை யார் வடிவமைத்தான்னு முன்னாடி பார்த்தோம். ஸோ இவர் வந்து அங்கே தரையிறங்குற பகுதி. ஸோ நம்ம சந்திரயான் 3 லேண்டர்னு சொன்னோம். ஸோ லேண்டர் தான் போய் நிலாவில் இறங்குச்சு. ஸோ அந்த மாதிரி போய் ராக்கெட்லேருந்து பிரிஞ்சு அந்த லேண்டரை தரையிறங்கிறத இவர் யாருன்னா கார்மன், இவர் தான் அதை வந்து வடிவமைச்சார். ஸோ இவர் தான் ஃபாதர் ஆஃப் லூனார் மாடல். ஸோ நிலாவில் போய் தரையிறங்கிறதுக்கு அந்த மாடலை தயாரித்தது இவர் தான் தயாரித்தார். ஸோ அதனால் ஸோ லூனார் மாடலுங்கிறது தான் நிலாவில் தரையிறக்கின்னு அர்த்தம், தரையிறங்கிறதுக்கு தேவையான மாடல். ஸோ அதை இவர் தான் வடிவமைச்சிருந்தார். ஸோ இந்த வடிவமைச்சிலேருந்து என்ன பண்ணுறாரு, ஸோ அங்கே போய் தரையிறங்க. ஸோ அவர் ஒரு ஷூ போட்டிருந்தார். ஸோ அங்கே போய் தரையிறங்கினதையும் இதுதான் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் கால் வச்ச கால் தடம். ஸோ இதையும் அந்த கேமரா ஃபோட்டோ எடுக்குது, வீடியோ எடுக்குது. ஸோ இதை எடுத்து அவர் தரையிறங்கினது எல்லோரும் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஸோ அந்த இடத்துல ஒரு கம்பி நட்டு அந்த யூஎஸோட கொடியை
இங்கே நட்டு வைக்கிறார். ஸோ இங்கே எதுக்கு பின்னாடி இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னா இங்கே காற்று இல்லை. ஸோ சுவாசிக்கிறதுக்கு ஸோ இதில் தான் ஆக்சிஜன்லாம் இருக்கும். ஸோ இது வழியாக சுவாசிட்டு தான் கீழே இறங்குறார். ஸோ ஒரு நிலாவில் நின்ன மாதிரி உள்ள படம். ஸோ இது வந்து உலகத்துக்கு என்ன பண்ணாங்க, ஸோ நிலாவில் மொதல் தர இறங்கி ஸோ நிறையா சாதனை படைத்தார். ஸோ அது வந்து பல்வேறு ஆராய்ச்சி நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸோ நிறைய பேர் லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொதங்கன்னா ஸோ இங்கே போய் இந்த இடத்துல லேண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறையா டைம் அப்போலோ லேண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த இடத்துல லேண்ட் பண்ணாங்கன்னு தான் இங்கே குறிச்சிருக்கு. ஸோ அப்போலோ 11, ஸோ அப்போலோ 11 எந்த இடத்துல போய் லேண்ட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி அப்போலோ 12, அப்போலோ 14, 15, 16, 17. ஸோ அதுக்கப்புறம் நிறையா டைம் போய் என்ன பண்ணாங்க, ஸோ நிலாவில் வந்து தரையிறங்கினாங்க. ஸோ ஆளுங்க போய் தரையிறங்கினாங்க. அதுக்கப்புறம் வெறும் சேட்டலைட்டு மட்டும் தரையிறங்கினாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த இடத்துல இறங்கியிருக்காங்க. அங்கே என்ன இருக்குன்னு, இந்த இடத்துல நிலாவில் இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஸோ இங்கே இறங்கியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் இறங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த நிலாவோட வட துருவம். நாம் நிலாவை எப்போவுமே வட துருவத்தை தான் நாம் பார்த்துட்ருப்போம். ஸோ நாம் பார்க்கக்கூடிய தென் துருவம் இருக்குது. ஸோ இந்த சைடில் இங்கெல்லாம் பார்த்தோம்னா இது நிலாவோட தென் துருவம். ஸோ நாம் போய் இந்தியா சந்திரன் 3 எங்கே தென் துருவத்தில் இறங்கிச்சு. ஸோ அங்கே தான் தண்ணி இருக்கதா கண்டுபிடிச்சி. நாம் டெய்லி நிலாவை நாம் பார்க்குறது போனால் வட துருவம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நிலாவோட இன்னொரு பக்கத்தை நம்மளால் நேரடியாக கண்ணில் பார்க்க முடியாது. அந்த நாம் பார்க்க முடியாத இன்னொரு பக்கத்தை தான் நாம் வந்து ராக்கெட் அனுப்பணும். ஸோ இது வந்து அங்கே லேண்ட் ஆனதையும் அதை நேரடியாக அங்கே டிவியில் ஒளிபரப்புனாங்க. ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங் தரையிறங்கினதை. ஸோ அப்போ அங்கே அமெரிக்காவிலிருந்து அந்த நாசாவிலேருந்து அவங்களோட பேட்டி கொடுத்தது. ஸோ அப்போடைய நியூஸ் பேப்பரில் வந்தது, நியூயார்க் டைமில் மேன் வால்க் ஆன் மூன். ஸோ அது ஒரு உலக சாதனை. ஸோ அஸ்ட்ரோநாட் லேண்ட் ஆன் பிளான்ட். ஸோ கலெக்ட் ராக் அண்ட் பிளான்ட். ஸோ நிறையா அங்கே வந்து கல் மண்ணெல்லாம் அங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரியே அமெரிக்காவோட கொடி அங்கே நட்டாங்க. ஸோ உலகத்தில் எல்லாத்துலேயும் இது ஒரு முக்கிய நியூஸ் ஆச்சு. ஸோ நேரடியாக டிவிலையும் ஒளிபரப்புனாங்க லேண்ட் ஆனது. ஸோ அப்போலோ 11 லூனார் சயின்ஸ் கான்ஃபரன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கான்ஃபரன்ஸ்லாம் நடத்துனாங்க. ஸோ நிலாவில் போய் இறங்கணும், இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதில் என்னென்ன இருக்குது ஆராய்ச்சி பண்ண என்னென்ன கண்டுபிடிச்சோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. கார்டால் சி யூரே. ஸோ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் ஸோ அவர் தலைமையில் நடத்துகிறாங்க. அதே மாதிரி தாமஸ் கோல்டு அஸ்ட்ரோ பிசிக்ஸ் அண்ட் கார்னல் யூனிவர்சிட்டி. ஸோ இதை வந்து பிரிட்டிஷ் அஸ்ட்ரானமியரை நோட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. ஸோ இவையெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ கான்ஃபரன்ஸ் நடந்தால் அங்கே என்னென்ன அனுபவம் அதெல்லாம் என்னென்ன கண்டுபிடிச்சோம் அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அன்டிஜிட்டட் டேட்டா அண்டு வெரி லிட்டில் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ நிறையா டேட்டா நமக்கு இருக்குது இதில். ஸோ நிலாவிலேருந்து நமக்கு நிறையா டேட்டா கிடைச்சாங்க. அதே மாதிரி அந்த இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு சில டேட்டாலாம் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ அப்படி நிலாவில் போய் அங்கேருந்து என்ன கொண்டு வந்தாங்கன்னா, ஸோ அந்த அஸ்ட்ரோநாட் கலெக்ட் 21.6 கிலோகிராம் ஆஃப் மெட்டீரியல். ஸோ 21.6 கிலோ 21.5 கிலோ. ஸோ அங்கேருந்து மெட்டீரியல்லாம் எடுத்து மண்ணெல்லாம் அள்ளிட்டு வந்தாங்க. அதே மாதிரி 50 ராக் 50 கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸ்கேம்பிள். ஸோ அண்டு ஃபைன் கிரைன் லூனார் ரீக் ஆயில், அதாவது சாயில். ஸோ அதாவது நைஸாக உள்ள சாயில், மணல் மாதிரி. அங்கே நிலாவில் மண் அப்படி தான் இருக்கும், மணல் மாதிரி நைஸாக இருக்கும். ஸோ அந்த மண்ணையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ 2 crore tubes that include material from a 30 centimeter below the moon surface. ஸோ 13 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ள ஆழத்தில் அந்த டீப்பெல்லாம் வச்சு நிறையா மண்ணை நோண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதை வந்து நிறையா நாட்டுக்கெலாம் கொடுத்தாங்க. ஸோ நம்ம இந்தியா கூட விட்டாலும் நிறையா நாட்டுக்கு கொடுத்து ஸோ நிலாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருள், ஸோ இதில் என்ன இருக்குன்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும்னு இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த பொருளை வச்சு இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம பூமியில் உள்ள மண் மாதிரி இருக்குது, நம்ம பூமியிலேருந்து தான் நிலா உருவாகிருக்கலாம். ஸோ அப்படிங்கிற ஆதாரம்லாம் நிறையா அந்த இதில் கிடச்சிச்சு. நிறைய ஆராய்ச்சி இதில் இன்னும் ஆராய்ச்சி பல ஆராய்ச்சி தொடர்ந்துகிட்டு இருக்கு அதில். ஸோ இதில் ஹைப்போதிஸ் அண்ட் தியரி ஆஃப் மூனில் என்னென்னா, ஸோ ஃபியூ சயின்டிஸ்ட் டோமி கோல், a professor of Cornell University and engineer involved in Apollo program
thought that a lunar surface dustly and fully cold dust, so spacecraft would swing through it. ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அங்கே என்ன இருக்கும், நிலா வந்து ரொம்ப ட்ரெஸ்டியாக இருக்கும், ஸோ கோல்டு டெஸ்ட்லாம் இருக்கும், ஸோ வந்து ரொம்ப தூசு படலமாக இருக்கும், ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போலோ 11 லேண்டிங் prevailing idea was moon and terrestrial planet, so formed cold and the moon had remained cold and undifferent state. So Cardinal Urey, Nobel Prize winner of the planet, their origin and development. ஸோ நோபல் பிரைஸ் வாங்கினா கார்னால் உரையவே என்ன சொல்கிறாருன்னா அதில், ஸோ ஒரு நிலாவில் போய் இறங்கி அந்த இடத்துல வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமானது. ஸோ இருந்தாலும் அந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது, ஸோ அந்த பின்னாடி என்ன இருக்கும், ஒரு ஆரிஜின், ஒரு மனித இனம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதை நிலாவை வச்சு நிறையா டெவலப் ஆகலாம், ஸோ அதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குதுன்னு ஸோ அவரோட ஆராய்ச்சியில் பல இது சொல்லியிருக்காரு. ஸோ அனதர் பார்ட் ஆஃப் கோல்டு மூன் ஐடியா தட் லோனார் மெரினா would be composed primitive material not ignorous lava flow. ஸோ மூணோடைய ரெண்டு பக்கம் இருக்குது. ஸோ நான் பார்த்துக்கூடிய பக்கம் ஒரு பக்கம், இதனோட பின் பக்கம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தா ஹீட்டாக இருக்கும், இந்த பக்கம் பார்த்தா கோல்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப பனிக்கட்டி உரையிறவங்க, அதாவது -150 வரைக்கும் அந்த சைடில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தா நிறைய கம்போஸ்டு மெட்டீரியலாக இருக்குது. ஸோ நிறையா தனிமங்கள்லாம் அங்கே இருக்குது. ஸோ நம்ம கோல்டு, சில்வரு, ஸோ அதே மாதிரி ஹைட்ரஜன், ஹீலியம், ஸோ இந்த மாதிரி நிறையா தனிமங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம போய் உதாரணம் எடுத்துக்கோங்க, எல்லோரும் தங்கம் வாங்குகிறோம், எல்லோரும் தங்கம் யூஸ் பண்ணுறோம். ஸோ பூமியில் தங்க சுரங்கத்துலேருந்து தங்கம் வெட்டி வெட்டி எடுக்கிறாங்க. ஸோ எல்லா தங்கமும் தீர்ந்து போயிட்டு அடுத்தது தங்கத்துக்கு எங்கே போகிறது? ஸோ இப்போ தங்கம் வேணா என்ன பண்ணோம், பூமியில் உள்ள தங்கம் பூரா தீர்ந்து போயிட்டு அதுக்கப்புறம் தங்கம் தயாரிக்க முடியாது. ஸோ நம்ம யாரும் தங்கத்தை வாங்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, அப்போ எங்கேருந்து எடுக்கிறது? ஸோ நிலாவில் இருந்துன்னா நிலாவிலேருந்து எடுத்துகிட்டு வரலாம். செவ்வாய் கிரகத்தில் தங்கம் இருந்ததுன்னா அங்கே போய் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இங்கே அலுமினியம் இருக்குது. ஸோ அதே மாதிரி லித்தியம் இருக்குது. ஸோ லித்தியம் இதை வச்சு தான் நம்ம பேட்ரி, நம்மளோட ஃபோன் பேட்டரிலாம் என்ன இருக்குது, லித்தியம் அயான் பேட்ரி. ஸோ லித்தியம் இருக்க வரைக்கும் என்ன பண்ணலாம், நம்ம ஃபோனுக்கு பேட்ரி தயாரிக்கலாம், ஃபோன் தயாரிக்கலாம். ஸோ நம்ம பூமியில் உள்ள லித்தியெலாம் தீர்ந்து போய்ட்டு என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கப்புறம் ஃபோனு வேணும், லேப்டாப் தயாரிக்கணும். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியலாக வேணும் என்ன பண்ணால், ஸோ நிலாவில் இருந்துச்சுன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து தயாரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா மெட்டீரியல் இருக்குது. அலுமினியம் தீர்ந்து போய்ட்டுனா அங்கேருந்து எடுத்துகிட்டு வரலாம், செவ்வாய் கிரகத்துலேருந்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா மெட்டீரியல் இருக்கிறனால ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் நிலா வந்து யூஸ் ஆகும்னு என்னோட ஆராய்ச்சியில் பல முடிவு சொன்னாங்க. ஸோ மோர் தென் 20 mineral almost found on earth, possibly indicating a common origin both body. ஸோ 20க்கும் மேற்பட்ட தனிமங்கள் அங்கே இருக்குது. ஸோ அப்படிங்கிறத அந்த நிலாவிலிருந்து எடுத்துகிட்டு வந்த மெட்டீரியல் வச்சு கண்டுபிடிச்சாங்க. ஸோ 3 mineral not found on earth. ஸோ இதில் முக்கியமான ஆராய்ச்சி என்னென்னா, அதில் கண்டுபிடிச்சதில் 3 மினரல் இது வந்து எர்த்திலே கிடையாது. ஸோ பூமியிலே இல்லாத ஒரு 3 தனிமம் வந்து அங்கே வந்து நிலாவில் இருக்குது. ஸோ அப்படிங்கிற முக்கியமான கண்டுபிடிப்பு வந்து அங்கே கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்போ நம்ம பூமியிலே இல்லாதவங்க நிலாவில் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்போ அதுக்குனோட வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலான்னா அங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தி அப்போலோ 11 ஸோ அப்போ எவ்வளோ மினரல் இருக்குது, நம்ம பூமியிலே கிடைக்காதே நிலாவில் இருக்குன்னா என்ன பண்ணலாம், அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு முக்கியமானது. ஸோ அது முக்கியமாக அந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ திஸ் மினரல் டிஸ்கவர் ராக் கலெக்ட் பை அப்போலோ 11 ஆஸ்ட்ரோனாட். ஸோ இதெல்லாம் எதில் கண்டுபிடிச்சாங்கன்னா, அங்கே நீல் ஆம்ஸ்ட்ராங் போய் தராறிக்கிட்டு ஸோ அங்கேருந்து அங்கே ஒரு 21 கிலோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதிலேருந்து ஆராய்ச்சி பண்ணி ஸோ அதில் நிறையா இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணாங்க, ஸோ அந்த ஆஸ்ட்ரோனாட் நேம் ஆர்மால் டிக்கெட்.
ஸோ அப்படின்னா ஒரு நேம், ஒரு தனிமத்துக்கு பேர் வச்சாங்க. ஸோ அந்த நேம் பார்த்தோம்னா சிவியரோட நேம். ஸோ அதாவது ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரினின், கொலைன்ஸ். ஸோ இவ 3 நேமே இதில் வச்சாங்க. ஸோ இது ஆம்ஸ்ட்ராங்குக்கு ஸோ ARM. ஸோ இந்த 3 நேமும். ஸோ அடுத்து என்னது, ஆல்ட்ரினுக்கு AL. ஸோ இந்த 2 லெட்டரும். ஸோ அடுத்தது கொலைசனுக்கு ஸோ COL. ஸோ இந்த 3 நேமையும் வச்சு ஸோ ஆர்மால்டிகேட் அப்படிங்கிற ஒரு நேமை அந்த தனிமத்துக்கு வச்சாங்க. ஸோ இவரோட 3 பேர்த்தோடைய ஸோ முதல் லெட்டர் எடுத்து அந்த தனிமத்துக்கு புதுசாக நம்ம பூமியிலே இல்லாத புதுசாக கண்டுபிடிச்ச தனிமத்துக்கு ஸோ இந்த மாதிரிலாம் பேர் வச்சுருக்காங்க. ஸோ தி ராக் சாம்பிள் டேட்டிங் பிட்வீன் 3 and 4 பில்லியன் இயர். ஸோ நம்ம கார்பன் வயது கணிப்புன்னு கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ நிறையா ஸ்கூல்லையும் படிச்சிருக்கீங்க. ஸோ ஒரு பொருள் எவ்வளோ வயசு, எத்தனை வயசு ஆகுது, இது எவ்வளோ நேரம் இருக்குது, இந்த மரம் எத்தனை வருஷமாக இருக்குது, இந்த மண் எத்தனை வருஷமாக இருக்குது. ஸோ நம்மளோட வயசு கூட ஈஸியாக கண்டுபிடிக்கும். நம்மளோட ஒரு முடி கிடைச்சா கூட போதும், அந்த முடியை வச்சு நம்மளோட வயசு எத்தனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை வந்து இந்த புலனாய்வு விசாரணை பண்ணுறவங்களாம் இதான் பண்ணுவாங்க. ஸோ இவனுக்கு இறந்து எத்தனை நாள் ஆச்சு, சரி பிறந்த எவ்வளோ நாள் ஆச்சு. ஸோ அப்படின்னு கார்பன் டேட்டின்னு சொல்லுவோம், கார்பன் வயது கணிப்புன்னு. ஸோ அந்த கார்பனை வச்சு அதனுடைய வயசை கண்டுபிடிப்போம். ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தால் அந்த பாறை கல்லோடைய வயது கண்டுபிடிக்கும் போது ஸோ 3 to 4 பில்லியன் இயர். ஸோ அப்போ நிலா தோன்றி ஸோ 3லேருந்து 4 பில்லியன் வருஷம் ஆகும். ஸோ அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஒயில் தி சாம்பிள் கண்டென்ட் பார்ட்டிகல் டேட்டிங் ஸோ 4.5 பில்லியன் இயர். மோஸ்ட் ஆஃப் ராக் அப்பியர் ஹேவ் ஃபார்ம்டு லோக்கலி. ஸோ நம்ம பூமியில் உருவாகி எவ்வளோ ஆகுது, 4.5 பில்லியன் வருஷம் ஆகுது. ஸோ சூரிய குடும்பமே அப்போ தான் உருவாச்சு. ஸோ அதிலிருந்து தான் என்ன இருக்குது, நிலா உருவாயிருக்கு. ஸோ நம்ம பூமியில் என்னென்ன இருக்கோ ஸோ அதற்கு அதே மாதிரி உள்ள தனிமங்கள், பாறைகள் தான் நிலாவில் இருக்குது. ஸோ அதனால் பூமியிலேருந்து பிரிஞ்சு போய் தான் நிலா உருவாயிருங்கிற காரணத்தை இதில் கண்டுபிடிச்சாங்க. ஏ ஸ்மால் பர்சன்டேஜ் அப்பியர் டு கம் டிஸ்டன்ட் ஃபார் லோனார் அண்ட் ஹைலைட். ஸோ நம்ம பூமியில் உள்ளது கொஞ்சம் கொஞ்சம் பகுதி என்ன இருக்குது, நிலாவிலையும் அதே பகுதி தான் இருக்குது. அதனால் பூமியிலேருந்து தான் நிலா உருவாச்சுங்கிறத இந்த தியரியிலேருந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் ஃபார் ஓல்டர் தென் ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆல் ரேக் இன் எர்த்து. ஸோ அப்போ இதனுடைய ஓல்டு ரேக் பூரா எர்த்தில் இருக்குது. ஸோ தி மூன் ராக் வார் நியர்லி ஓல்ட் as தி எர்த் அண்ட் சோலார் சிஸ்டம் விச் ஃபவுண்ட் 4 பில்லியன் இயர் ago. ஸோ அப்போ சோலார் சிஸ்டம் பூமியில் உருவாகி 4.5 பில்லியன் இயர் வருஷம் ஆகுது. ஸோ அப்போ நிலா உருவாகி ஒரு 4 பில்லியன் இயர் ஆகும். ஸோ அப்போ நிலா பூமியிலேருந்து ஒரு சின்ன பகுதி உடஞ்சி போய் ஸோ அது பூமியோட கிராவிட்டினால் அதை வந்து மூணாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ அது இதிலேருந்து தான் உடஞ்சி அது உருவாகிருங்கிறத இந்த அப்போலோ ரேவல் மிஷன் வழியாக அந்த ரிசல்ட் வழியாக எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ராக் ஃபார்ம்டு தி கூலிங் லாவா. ஸோ எப்படி இந்த மாதிரி கல்லெல்லாம் உருவாகுன்னா ஸோ அங்கே உள்ள கூலிங் லாவா. ஸோ லாவானா தெரியும், எரிமலையிலேருந்து வெடித்து அதுலேருந்து வரக்கூடிய அந்த எரிமலை குழம்புன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பேர் தான் லாவான்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி லாவா வெளியில் வர்றதுனால அதெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து கட்டியாகி நம்ம தண்ணி வைக்கிறோம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா தண்ணியை கட்டியாகி ஐஸ் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி எரிமலை குழம்பு லாவா வெளியில் வரும்போது அது வந்து கட்டியாகும் போது பை கான்செப்ட் மோஸ்ட் ப்ரிவென்ட் ராக் எக்ஸ்போஸ் தி எர்த் சர்ஃபேஸ். ஸோ எர்த் சர்ஃபேஸில் எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரி அந்த லாவாவில் உருவாகி நிலாவில் கல் பாறைகள்லாம் உருவாகிருக்குங்கிறத அதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ லோனார் சாயில் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சோலார் விண்ட் பார்ட்டிகல் ஸோ அண்ட் கண்டெயின் கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் ஃப்ரம் சன். ஸோ இந்த சோலார் விண்டு பார்ட்டிகளாக என்ன இருக்குது, இந்த சாயில் லோனார் சாயிலில் நிறையா இருக்குது. அந்த சூரியன்லேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்லேருந்து ஸோ அந்த சோலார் விண்ட்லாம் அதில் நிறையா பாதிச்சிருக்கு. ஸோ அந்த மெட்டீரியலும் நிலாவில் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. தேர் ஹிஸ்ட்ரி சாயில் அப்டைன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டெப்த் ஹேவ் பீன் எக்ஸ்ப்ளோர் அண்ட் சோலார் விண்ட் சர்ஃபேஸ் அட் டிஃப்ரெண்ட் டைம் therefore can reveal some aspect of ancient solar behavior. ஸோ இந்த சூரிய புயல்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த நிலாவை நிறையா தாக்கியிருக்கு. ஸோ நிறையா தாக்குனால அந்த சூரியனோட பிஹேவியர் வந்து நிறைய இடத்துல நிலாவில் இருக்குது. ஸோ அதில் உள்ள மெட்டீரியல்லாம் நிறைய இடத்துல இருக்குதுன்னு இந்த இதை கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஸோ இது வந்து நம்ம பூமிக்கும் நிலாவுக்குள்ள ஒரு முக்கிய வித்தியாசம் என்னென்னா, ஸோ அந்த நிலா வந்து ஈஸியாக எதனாலும் தாக்கிடும். இப்போ கூட ஒரு எரிக்கல் நம்ம திருப்பட்டூர் பக்கத்தில், ஸோ இங்கே தருமபுரியில் இருக்கிறீங்க, நேராக திருப்பட்டூரில் இருந்தீங்கன்னா ஸோ எரிக்கல் விழுந்திருக்கலாம் ஸோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் ஒரு இடத்துல ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வெரி ரேராக ஏதோ ஒரு இடத்துல தான் எரிக்கல் விண்கல் தான் உழவுது பூமியில். இதெல்லாம் உழவாத எது பூமியை பாதுகாத்துக்குதுன்னா, இந்த பூமியை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுது, பூமிக்கு வரக்கூடிய பல பார்ட்டிகள்லாம் தாக்கிறதுலேருந்து அது வந்து பூமியை பத்திரமா பாதுகாத்துருக்கு. ஆனால் அந்த நிலாவுக்கு அதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த நிலாவெல்லாம் ஈஸியாக வந்து எரிக்கல் விண்கல்லாம் தாக்கும், இந்த சூரிய புயல்லாம் வந்து தாக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் தாக்க நம்ம பத்திரமா பாதுகாத்துற அளவுக்கு பூமி எவ்வளோ அருமையாக அமைஞ்சிருக்கு. ஸோ அனலைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லூனார் சாம்பிள் கன்ஃபார்ம் தட் மூன் இஸ் எவால்வ்டு பாடி வித் ஏ லாங் ஹிஸ்ட்ரி டிஃப்ரெண்ட் அண்டு வால்கன் ஆக்டிவிட்டி. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறேன்னா, இந்த வால்கனோட ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அன்லைக் ஆஃப் எர்த்து, ஸோ லூனார் கேவ்ஸ் ரீசைக்கிள் அண்ட் டெட்ரானிக் ப்ராசஸ் கேவ் ப்ரிசர்வ் ரெக்கார்ட் அண்டு ஆன்சிடென்ட் ஈவென்ட். ஸோ இந்த ரெக்கார்டெலாம் வச்சு பார்க்கும்போது சூரிய புயல்னால இந்த நிலம் வந்து நிறையா பாதிச்சிருக்கு. ஸோ அதனால தான் அந்த நிலம் எப்படி இருக்குது, நம்ம பூமி மாதிரி சமமாலாம் கிடையாது. ஸோ மேடு பள்ளம் குழி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதில் நிறைய இது படத்தில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், புள்ளி புள்ளியாக தெரியும். டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது கூட அந்த மாதிரி தெரியும். ஸோ பள்ளம் மேடு இதெல்லாம் இருக்கலாம்னால தான் அந்த மாதிரி நிலம் இருக்குது. ஸோ இதனால நிறையா வந்து எரிக்கல்லாம் விழுந்திருக்கும், சூரிய புயல்னால் நிறையா பாதிச்சிருக்கும். ஸோ ராக் சாம்பிள் ரிட்டர்ன் பை லேட்டர் அப்ளோ மிஷன். ஸோ நியர்லி 4 பில்லியன் இயர் ஸோ ரிவால்விங் மூன் கரஸ்ட் தி ஆல்ரெடி சாலிட் சூன் ஆஃப்டர் தி பிளானட் கண்டென்ஸ்டு அவுட் ஃப்ரம் சோலார் நெபுலா. ஸோ இந்த சோலார் நெபுலாலாம் தாக்குனதுக்கப்புறம் என்ன இருக்குது, அது கண்டென்ஸ் ஆகி இறுகி அது வந்து அந்த வந்து நிலாவில் அந்த கல்லெல்லாம் உருவாகிருக்குங்கிறத இந்த அப்ளோ 11 மிஷனில் வந்து நிலாவை பற்றிய பல ஆராய்ச்சி முடிவுலாம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த லூனார் மேக்மா எப்படி இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா அது கீழே உள்பகுதியில் பார்த்தோம்னா ஸோ மெட்டாலிக் கோர், ஸோ இங்கே மேலே பார்த்தோம்னா ஒரு மோல்டன் ஆகிருக்கும். ஸோ இப்போ அந்த மெட்டாலிக் கோர் என்ன இருக்குது, ஸோ இந்த மாதிரி உருவாகி ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி என்ன இருக்குது, ஸோ இந்த மாதிரி அதனோட நிலச்சேர்ப்புலாம் மாறி இருக்குது. ஸோ அதனோட இன்னர் கோர் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் சாலிடு. ஸோ அதனோட அவுட்டர் கோர் அதுக்கு மேலே பார்த்தோம்னா லிக்யூடாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே பார்த்தோம்னா லித்தோஸ்பியர். ஸோ இங்கெல்லாம் என்ன இருக்குது, ஒரு புழுதி படலமாக இந்த மாதிரி நிலம் வந்து உருவாகிருக்கும் அப்படிங்கிற இந்த ஆராய்ச்சி முடிவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது எப்படி மேலிருந்து வருதுன்னு பார்த்தோம்னா, அதனோட கிராஸ் செக்ஷன் தான் அந்த அனிமேஷன். ஸோ அந்த மேக்மா எப்படி உருவாகுது, அது எப்படி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கட்டியாகி கிறிஸ்டல் மாதிரி மாறி ஸோ திரும்ப சாலிடாக மாறுது. ஸோ இதில் பார்த்தோம்னா அந்த லூனாரில் ஸோ 80% பார்த்தோம்னா லூனார் மேக்மா தான் இருக்குது. ஸோ அதாவது அந்த எரிமலை குழம்புன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அது என்னது, ஒரு கிறிஸ்டலை கட்டியாக மாறி டென் சாலிடாக மாறி இந்த மாதிரி நிலாவில் கல்லெல்லாம் உருவாகுது. ஸோ இப்படி தான் இந்த நிலா பரப்பெல்லாம் இருக்குங்கிறத இந்த ஆராய்ச்சி முடிவில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த மூன் ஷாக் பண்ணுறது என்னென்னா, ஸோ மூன் இஸ் மேட் ஆஃப் மேக்மா. ஸோ 80% மேக்மா தான் சொல்கிறோம், எரிமலை குழம்புல தான் நிலா இருக்குது. ஸோ அப்போ எரிமலை குழம்புனா அப்படி என்ன இருக்கும், நெருப்பு மாதிரி எரியணும். ஸோ அப்போ இந்த படத்தில் காட்டின இந்த மாதிரிலாம் நிலா தெரியணும். ஆனால் நான் இப்போ நிலாவை பார்க்கும்போது இந்த மாதிரி தெரியுது வெள்ளையா. ஸோ அது நிலாவை நாம் ஒரு குளிர்ச்சி மாதிரி சொல்கிறோம். ஸோ அதுக்கு என்ன காரணம், அது வந்து உள்பகுதியில் தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ வெளிப்பகுதியில் என்ன இருக்குது, இறுகி அது வந்து ஹீட்டு குறைஞ்சிருச்சு. ஸோ ஒரு சைடு தான் நாம் பார்த்துட்ருக்கோம், இன்னொரு சைடு என்ன இருக்கும், அந்த இடத்துல டெம்பரேச்சர்லாம் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ இதனோட ரிசல்ட் என்னன்னா, மூன் ஃபார்ம்டே ஹாட். ஸோ ஒரு வெப்பத்தால் உருவானதான் நிலா. ஸோ நம்ம பூமியே அப்படி தான் உருவாச்சு. ஸோ இப்போ நம்ம பூமியிலே குழி வெட்டணும்னா அடியில் பார்த்தோம்னா சூடாக இருக்கும். ஸோ சூரியன்லேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு பகுதி தான் நம்ம பூமிங்கிறது தெரியும், எல்லாத்துக்கும் படிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ சூரியன் எப்படி இருக்குது, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஸோ நம்ம பூமி எப்படி இருந்தது, அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட்டு குறைஞ்சி குளிர்ச்சியாகி நிலத்தோட மேல் பரப்பு வந்து ஸோ நார்மலாக ஒரு 25 டிகிரி 30 டிகிரியில் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நிலா உருவாச்சு.
ஸோ அதுவும் பெரிய ஹீட்டு. ஸோ அது வந்து அவுட் சைடில் வந்து கூலிங் ஆகிருக்கு. ஸோ மேக்மேட்டிக்கலி ஆக்டிவ் ஃபார் அட்லீஸ்ட் 8 மில்லியன் இயர், 800 மில்லியன் இயருக்கு முன்னாடி இந்த லாவாலாம் வந்து ஆக்டிவ் ஆகிருக்கும். ஸோ சர்ஃபேஸ் பிளாங்கட் டெஸ்ட் ரஃப்லி கண்டெயின் ஏ ரெசெட்ரோ. ஸோ எவிடன்ஸ் டு மூன் ஃபார்முடு. ஸோ இந்த மாதிரி சர்ஃபேஸில் என்ன இருக்குது, இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வந்து ஃபார்ம் ஆகி தான் இந்த நிலம் உருவாகி மேலே இருக்கும். ஸோ நோ எவிடன்ஸ் ஆஃப் எனி லைவிங் ஆர்கானிசம் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட். ஸோ இந்த நிலாவில் முன்னாடியோ இப்போவோ ஒரு உயிரினம் வாழ்கிறதுக்கான எந்த ஆதாரமோ இந்த ஆராய்ச்சியிலேருந்து கிடைக்கல. இது வரைக்கும் இன்னும் ஆராய்ச்சி கிடைக்கல, அங்கே எதுவுமே உயிரினம் இருக்கா இல்லையான்னு இது வரைக்கும் வாழ்ந்ததுக்கான எந்த ஆதாரமும் இன்னும் இது வரைக்கும் கிடைக்கல. இன்னும் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மூன் லேண்டிங் கன்ஸ்பிரசி தியரி. ஸோ இந்த மூன் லேண்டிங்கில் இறங்கினாங்களா இல்லையான்னு இன்னும் கூட நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ அஸ்ட்ரோநாட் பஸ் ஆல்ட்ரின் அண்ட் நீல் ஆம்ஸ்ட்ராங் நாசா ட்ரெயின் அண்டு மோக்கப் ஏ மூன் ஃபார் அப்ளோ லூனார் மிஷன். ஸோ இவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த லூனார் மிஷனுக்காக ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ கான்ஸ்பிரசி தியரி சே தி ஃபிலிம் ஆஃப் தி மிஷன் வேர் மேட் யூஸிங் செட் சிமிலர் திஸ் ஆஃப் ட்ரெயினிங் மோக்கப். ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அங்கே போய் நிலாவில் இறங்கலை, செவி 2 பேரும் இங்கே ட்ரைனிங் கொடுத்தாங்க, அந்த ட்ரைனிங் கொடுத்ததே வச்சு வீடியோ விட்டு நிலாவில் இறங்கினதா சொல்கிற மாதிரி இந்த மாதிரி தியரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது என்ன தான் சொன்னாலும் ஸோ இங்கே இறங்கினதுக்கான பல்வேறு ஆதாரம்லாம் இருக்குது. அது இறங்கினது பல ஆதாரம் வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் சொல்லுவாங்க, நிலாவில் வந்து காற்றே இல்லை, ஸோ அப்போ எப்படி இந்த வந்து கொடி பறந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலருக்கு சந்தேகம்லாம் இருந்துச்சு. ஸோ அது என்ன பண்ணுவார்னா, அங்கே கொடியை நட்டுட்டு ஸோ கொடி பறக்கிறங்கிற அவர் கையில் வச்சு ஆட்டுவார். ஸோ ஆட்டுறதுனால அது வந்து கொடி பறக்கிற மாதிரி தெரியும். ஸோ அது வந்து காற்று இல்லை தான் அங்கே வந்து கொடி பறக்காது. ஸோ எதை நட்டோம்னாலும் ஆடாத அசையாத இருக்கும், ஏன்னா காற்றே கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம கால் வச்சாலும் அந்த கால் தடம் அப்படியே இருக்குது, எதுவுமே மாறாத. ஸோ அதனால் அவர் கையில் ஆட்டுறதுனால தான் அதை ஆடிச்சு. ஸோ அதுக்கான பொறுப்புலாம் சொல்லி விளக்கம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் அந்த தியரியை சொல்லுவாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அமெரிக்காவை கொடி அங்கே நடுறாரு. ஸோ அவர் கொடி எப்படி ஆடுதுங்கிற அந்த வீடியோ அதிலே இருக்குது. ஸோ அவர் நட்டுட்டு அவர் கையில் வச்சு அதை ஆட்டுறதுனால தான் அந்த கொடி பறக்கிற மாதிரி தெரியுது. அதனால் இந்த காரணத்தை வச்சு அது நிலாவில் இறங்கலன்னா சொல்ல முடியாது. ஸோ அதுக்கான பொறுப்பு ஆதாரம் நிறைய ஆதாரத்தை வந்து நாசா வந்து வெளியிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதனோட தியரியிலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது நிலாவுக்கு, ஸோ இதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அங்கே நிலாவில் போய் என்ன வச்சுட்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு லென்ஸு மாதிரி ஒரு கண்ணாடி அங்கே ஃபிட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து லெவல் இண்டிகேட்டர், ஸோ அதே மாதிரி இந்த லெவலிங் லெக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு இது அங்கே வந்து ஃபிட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணாங்கன்னா, இங்கேருந்து ஒரு லேசர் லைட் அங்கே நிலா வரைக்கும் அடிச்சுட்டு ஸோ அதில் பட்டு திரும்பி இங்கே வரும். ஸோ இப்போது நீங்கள் ரோடு போடையெல்லாம் ஹைவேஸ் போடுற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு ஆள் வச்சுக்கிட்டு ஒரு இதை பிடிச்சிட்டு இருப்பார். ஸோ இங்கேருந்து லைட் அடிப்பாங்க. ஸோ இந்த லைட் அடித்து திரும்ப அந்த லைட்டு திரும்பி மறுபடியும் இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதை 2ஆல் வகுத்தோம்னா அங்கேருந்து போகிறக்கு எவ்வளோ நேரம். ஸோ லைட்டோட ஸ்பீடு தெரியும், 3 lakhs கிலோமீட்டர். ஸோ அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகுது. ஸோ அப்போ 0.1 செகண்டு அல்லது மில்லி செகண்டு போச்சுன்னா எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறது ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேருந்து லேசர் லைட்டை 3 வரைக்கும் அடிக்கிறது. ஸோ அங்கே போய் லைட்டு பட்டு திரும்பி வரணும். ஸோ அதுக்கப்புறம் மிரர் மாதிரி அங்கே ஒன்று ஃபிட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு திரும்பி வர்றது. இப்போ அந்த டைமை 2ஆல் வகுத்தா இங்கேருந்து அங்கே போகிறக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ அதை வச்சு 3,80,000 கிலோமீட்டர் தோராயமாக இருக்குன்னு. ஸோ இங்கேருந்து